இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. கோயிலில் அம்மனோட தாலி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜா சேதுபதியை ரொம்பவே அபசகுணம் பிடிச்சவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கு செம்ம கோவம் வருது. எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் தாத்தா இந்த ஊருக்கு வந்தனால தான் அசம்பாவிதெல்லாம் ரொம்ப நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா மேலே தேவையில்லாமல் பழிய தூக்கி போடாதீங்க. அவர் இந்த ஊருக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. தன்னோட சொத்தையே பாதி இந்த ஊருக்காக தான் செலவழிச்சிருக்காரு. அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? கோயிலில் இருக்கிற தங்கத்தாலி காணாம போச்சுன்னா அதுக்கு எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பேச, இதெல்லாம் கேட்டுட்டு சிவனோடியோட ஆளுங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா தம்பி, நீ உங்க தாத்தாவுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க, நாங்க இந்த ஊர் மக்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னைக்கு இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்ண போறேன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டீங்களோ அதுல இருந்து இந்த ஊர்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த கும்பாபிஷேகம் பண்றதுல அம்மனுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்திக்கு செம்ம கோவம் வருது. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த ஆளை அடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்புறம் கார்த்தி சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீங்களாம் யாரோட ஆளுங்கன்னு. அந்த சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் சொல்லி தானே நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டோன்னே அவங்கெல்லாம் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம காத்தி சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாகவே இந்த தாலியை யார் திருடினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நான் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா சொல்கிறாங்க, ஏப்பா கார்த்தி, இவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்கப்பா, நம்மளுக்கு அம்மன் எப்போவுமே காவல் தெய்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, தாத்தா இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, சீக்கிரமாக இதை யார் பண்ணாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. முத்துவேல் சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா அவனே, இவன் வேற இப்படி கிளம்பிட்டானே, கண்டிப்பாக கார்த்தி கோவத்தோட போனாலே என்னென்னமோ நடக்கும். இப்போ என்னன்னா இவன் வெறியோட போயிருக்கான், கண்டிப்பாக நம்ம தான் திருடணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான், அப்புறம் அவ்வளோதான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்மளை போட்டு சாவடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரி சித்தப்பு, நீ தேவையில்லாததெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருக்காத, நம்ம கிட்டனால அந்த தாலி இருக்குது, நம்மளை மீறி எப்படி அவன் எடுத்துட முடியும்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி யாடா எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே கார் நிற்கிறத பார்க்குறாங்க. அந்த கார்லேருந்து தான் யாரோ கண்டிப்பாக இந்த தாலியை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கீழே ஒரு காப்பு இருக்குது. அந்த காப்பை எடுத்து பார்த்தா அது வேற யாரோட காப்பும் இல்லை, முத்துவேலோட காப்பு தான். இதை பார்த்ததுமே நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுச்சு, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி சிவனாண்டி முத்துவேல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. காப்பை எடுத்துகிட்டே நேராக சிவனாண்டியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்துவேல் சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, எப்பா அவனே, என் கையில் போட்டிருந்த காப்பை காணப்பா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அந்த கார்த்தி அந்த காப்பை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டிக்கு செம்ம கோவம் வருது. என்ன சித்தப்பு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம எந்த ஒரு தடையும் இல்லாமல் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தா நீ நல்லா தடையத்தை விட்டுட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் ரொம்ப பயத்தில் இருக்க. கரெக்டாக நம்ம கார்த்தி வந்துடுறாரு. கார்த்தி சொல்கிறாங்க, என்னப்பா உங்கள் சித்தப்பு கையில் இருக்கிற காப்பை காணம் தேடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, டே யாரை கேட்டுடா உள்ளே வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நான் யாரை கேட்டுடா உள்ளே வரணும், நீங்கள் அசால்ட்டாக கோயிலில் இருக்கிற தாலியை திருடிட்டு போவீங்க, இதை பார்த்துட்டு நாங்களாம் கை கட்டிட்டு நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்தி செம்மையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, டே கார்த்தி, நாங்கள் தான் எடுத்தோன்னு உனக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம கார்த்தி அந்த காப்பை காட்டுறாங்க. இந்த காப்பு யாரோடது தெரியுமா, உங்கள் சித்தப்பு முத்துவேலோடது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே முத்துவேல் பயந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்களாம் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, எப்பா அவனே வேணாப்பா, அந்த தாலியை எடுத்து கொடுத்துருப்பா, இல்லைனா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, சித்தப்பு நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்துவேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஆமாப்பா நாங்கள் தான் அந்த தாலியை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கார்த்திக்கு சமக்கம் வருது. சிவனாண்டி முத்துவேலை அடின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகையோட சரவணனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. சரவணன், இவங்க பண்ண வேலைக்கு இவங்க ஜெயில வச்சு முட்டி தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அந்த தாலியும் நம்ம கார்த்தி கைக்கு வந்துடுச்சு. இந்த சைடை நம்ம தாத்தா கிட்ட நம்ம கார்த்தி தாலியை கொண்டு சேர்த்துடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கார்த்தியை ரொம்பவே பாராட்டுறாங்க. தம்பி, நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னரும் உங்கள் தாத்தா கண்டிப்பாக ஊர் மக்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுப்பாங்கப்பா, எப்படியோ அந்த தாலியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு தாத்தா கேட்குறாங்க, எப்படிப்பா இந்த தாலியை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, வேற யாரு, இந்த சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த தாலியை எடுத்து வச்சிருக்காங்க, உங்களை ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே தாத்தா செம கோவப்படுறாங்க. அவங்கள நீ உண்டிலன்னு பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம சந்திராவுக்கு தெரிய வர சந்திரா செம்ம கோவப்படுறாங்க. ரூமில் போயிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சிவனா
சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி கால் எடுத்து பேசுகிறாங்க. சந்திரா, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. அந்த கார்த்தி எங்களை பின்தொடர்ந்து வந்து நாங்கள் தான் அந்த தாலியை எடுத்தோம்னு சொல்லிட்டு எங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சந்திரா சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் அந்த கார்த்திகிட்ட கண்டிப்பாக மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அவனால் நீங்கள் ஜெயிலில் கம்பி என்ற நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா எப்படியாவது எங்களை வெளியில் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் சரி சரி நீங்கள் அங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வீட்டில் சாம்புச்சேரிக்கு தெரியாமல் கிளம்புறாங்க. அப்போ தான் சாம்புச்சேரி கூப்பிட்றாங்க, என்ன சந்திரா எங்கே போயிட்டுருக்க, நலங்கு வைக்க டைம் ஆச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு ஒரு வேலை விஷயமா போகணும், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அவசரமாக போயிடுறாங்க. இந்த சைடு ஜெயிலில் நம்ம சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வந்து பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. நம்மளும் ஒரு தடவையும் கார்த்தியை தோற்கடிக்கணும் நம்மளும் எவ்வளோ வேலை பண்ணுறோம், கடைசியில் அவன் நம்மளும் தோற்கடிச்சிட்டு போயிடுறானே, இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் அவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, கவலைப்படாத சந்திரா, அதான் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணமே நடக்க போதில்ல, அதுக்கப்புறம் அந்த கார்த்தி இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடத்தி காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எப்படியாவது அந்த மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக ரேவதியோட வாழ்க்கை நாசமாக போயிடும், அதுக்கப்புறம் என் அக்காவும் மனசுடைஞ்சு போயிடுவா, தன் பொண்ணோட வாழ்க்கையை தானே அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சிலே செத்து கூட போயிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மருது வந்து ரேவதிக்கு நலங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மயில் வாகனம் வந்து மருதை கூப்பிடுறாங்க. அப்போது மருது வந்து மயில் வாகனம் கூப்பிட்டதுக்கு போக மாட்டேன்றாங்க. இல்லை நான் வரல, நீங்கள் கண்டிப்பாக அந்த கார்த்தியோட ஆளு தான், போன வாட்டி அப்படி தான் கோயிலே நீ என்ன பண்ணீங்கன்னே தெரியல, எனக்கு மயக்க வர வச்சு கடைசியில் அந்த மாலையை கார்த்தி வச்சு போட வச்சுட்டீங்க, அதனால இந்த வாட்டி நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்து சொல்ல, இதை கேட்ட மயில் வந்து மனசில் நினைக்கிறாங்க, உன்னை இப்படிலாம் கூப்பிட்டா நீ வரமாட்டடா, உனக்கு நான் கூப்பிட்ற விதத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ஒரு பிளானை பண்ணி மருதை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. நம்ம மருதும் அங்கே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு நலங்கு வைக்கிற இடத்துல மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புச்சேரி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் சந்திரா வராங்க. சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சந்திரா இவ்வளோ நேரம் எங்கே போய்கிட்டு இருக்க, நம்ம எப்படியாவது நலங்கு ஃபங்க்ஷனை முடிச்சிடணும், அந்த கார்த்தி வரதுக்குள்ளே நம்ம தானே என்னென்னமோ பண்ணோம், கடைசியில் நீயே இங்கே இல்லாமல் போயிட்டா எப்படி நலங்கு ஃபங்க்ஷனை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கார்த்தி பையன் இப்போதைக்கு வரமாட்டான், வா நம்ம நலங்கு ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மருத காணா சொல்லிட்டு அங்கே எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா ஒருவேளை அந்த கார்த்தி ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை சந்திரா, அவன் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரல, அதனால நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கார்த்தி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்ததுமே சந்திரா சாம்புச்சேரிக்கு மூஞ்சி செத்து போயிடுச்சு. நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எப்படி நீங்களா, அது எப்படி, எனக்கு கரெக்டாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீங்கள் வந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா வந்து சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா ரேவதிக்கு என்ன கொழுப்பு இருந்தா, அந்த எம்டி வந்ததுக்கப்புறம் அவள் மூஞ்ச பார்த்தியா என்ன மாதிரி புன்னகைக்குது, அப்போனா அந்த ரேவதி மனசில் இன்னும் கார்த்தியோட ஞாபகம்லாம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் சந்திரா, நம்ம நினச்ச மாதிரி மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ண வச்சு இந்த டிரைவரை ஊரை விட்டு துரத்துவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு நலங்கு வைக்க போகிறது நம்ம கார்த்தி தான். இதை நம்ம மயில் வாகனம் வந்து வீடியோ காலில் நம்ம தாத்தா பாடிக்கு போட்டு காட்ட தான் போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.